லக்னத்தில் சுக்கிரன் இருந்தால், லக்னத்தில் சுக்கிரன் இருந்தால் உண்மையிலேயே நல்ல விஷயந்தான். அவங்க எப்போதும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனநிலையில் இருப்பாங்க. மகிழ்ச்சியான சிச்சுவேஷனை உருவாக்கிக்கணும்னு விரும்பாங்க. தான் மட்டும் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடாது, தன்னை சுற்றி உள்ளவர்களும் மகிழ்ச்சியோடு இருக்கணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா சினிமாவில் கூட பார்த்திங்கன்னா ட்ரை சப்ஜெக்ட்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. கலகலன்னு இருக்கணும், ரொமான்சிங்காக இருக்கணும், அதாவது நல்ல ட்ரெஸ் போட்டுக்கணும், அதாவது வாசனை திரவியங்கள்லாம் யூஸ் பண்ணிக்கணும். பார்த்தோன்னே வந்து அதாவது அடுத்தவங்களை அத்தனை பேரும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஏதோ ஒரு தன்மை வந்து இவங்கள்ட்ட இயல்பாகவே இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா குரு இருந்தால் எந்த அளவுக்கு வந்து அறிவாளி அப்படின்னு நம்ம சொன்னோமோ அதுக்கு ஈக்குவலான அறிவு இவங்கள்ட்ட இருக்கும். என்ன சிந்தனையை பற்றி பேசுனா கூட ரொம்ப அற்புதமாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இந்த அழகை ரசிக்கிறது, கலைகளை ரசிக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. சில பேர் பார்த்திங்கன்னா எப்போதுமே சீரியஸாக இருப்பாங்க. இவங்களை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இயற்கையை ரசிப்பாங்க, நல்ல இசையை ரசிப்பாங்க, நல்ல அழகை ரசிப்பாங்க, அழகான பொருள்கள் அத்தனையும் ரசிப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த சுக்கிரன் நீச்சமாக இருந்தால் அவ்வளோ சிறப்பு அல்ல. அதே போல் சுக்கிரன் பகை வீடுகளான கடகத்துலேயோ சிம்மத்துலேயோ இருந்தால் கூட அவ்வளோ பலன் இல்லைங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது.